உங்கள் சாந்தி சிட்டி தாங்க பேசுகிறேன். ஜீவ சமாதிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க ஐயரை கேட்டு நம்ம ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் தாலுக்கா பூண்டி கிராமம். அந்த பூண்டி கிராமம் என்ற ஊரில் பூண்டி மகான் எப்படின்னு பேர் வந்ததுன்னா, பூண்டி மகான் பூண்டியிலே அவங்க எங்கே பிறந்தார் எங்கே வந்தார் யாருக்கும் தெரியாது. உற்றார் உறவினர் யாருக்கும் தெரியாது. தனக்கு வேணும்னு எதுவும் கேட்டுக்கிறது கிடையாது. குழந்தை மாரி ஊட்டினா சாப்பிடுவார், நல்லது நடக்குன்னு. அவர் 200 வருஷம் ஆச்சுங்க இந்த பக்கம் நம்மளாம் நான் பிறக்கலைங்க. எங்கள் தகப்பனார் பாட்டனார் சொல்லியிருக்காங்க. அவர் குளிச்சதே கிடையாதுங்க. அன்னாகாரம் நான் வேணும்னு எடுத்து சாப்பிட்டதே கிடையாது. அவர் துணி 10 சட்டை போட்டுருப்பா, எத்தனையோ சட்டை போட்டுனா அதில் அந்த சட்டையில் பாம்பு தேடு பூரா பள்ளி முட்டை அந்த முட்டை எல்லாமே இருக்குங்க. அது அவர் எதுவும் ஒன்றும் பண்ணாதுங்க. அவர் சில காலம் பூண்டி என்ற பேர் பூண்டிலே ஆற்றிலே உட்காந்து தவம் செய்கிறாரு. பல வருஷமாக ஆற்றிலே உட்காந்து தவம் புரிந்தாருங்க. மணல் எடுத்து சாப்பிடுவாருங்க. சுவாமி உட்காந்து தவம் செய்யும்போது, அந்த மகான் தவம் செய்யும்போது திடீர்னு ஒரு நாள் மழை பெஞ்சுதுங்க. அப்போ மழை பெஞ்சோடனே அந்த ஆற்றுல தண்ணி நிரம்ப போயிடுச்சுங்க. ஒரு 10 அடி தண்ணி ஃபுல்லாக போயிருக்கு. அப்போ போகும்போது சுவாமி நிரம்பி போயிடுச்சுங்க. ஒரு மாதம் காலம் கடந்த பிறகு அவர் சுவாமி எங்கே காலமாயிட்டார், எங்கே போனார்னு தெரியல. இங்கே இருக்கிற கிராமத்தில் பழங்கோவில் பூண்டி கலசப்பாங்க அங்கங்கே இருப்பாருங்க. அப்போ தேடிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் பிள்ளைங்க தண்ணி லேசாக போகும்போது மண் தோண்டி இருக்கிறார். தண்ணி ஊற்று கோசம் மண் தோண்டி தலைமுடி கிடச்சிருக்கு. அந்த தலைமுடி கிடச்சோடனே இன்னும் நோண்டி பார்த்தா சுவாமி நாம் எப்படி நம்ம தூங்கி எழுந்தோமோ அந்த நிலையில் தோற்றம் கிடச்சிருக்கு. அப்போ சுவாமி அந்த ஆற்றுலேயே உட்காந்து பந்தல் பச்சை பந்தல் போட்டு தென்னை முறையிலே போட்டு அங்கே சுவாமிக்கு வழிபாடு பண்ணாங்க. அதனால தான் பூண்டி மகான் ஆற்று சுவாமிகள். பூண்டி மகான் ஆற்று சுவாமி அங்கே சுவாமி ஆற்றுலேயே ஒரு பல வருஷமாக 30 வருஷமாக தவம் செய்கிறாங்க. சாமியோட சிறப்பு நம்ம தெரிஞ்சுக்கணும். நாங்கள் போய் வந்தோங்க ஃபேமிலியோட. உங்கள் ஃபேமிலியோட நீங்களும் போயிட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.